ஏய் என்ன சமைக்கிற? பீஃப் ஃப்ரையா? ஹாய் கைஸ், நம்ம அப்போ பீஃப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃப் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி, கோரியண்டர் பவுடர்லாம் ஆட் பண்ணி, உப்பு ஆட் பண்ணி ஒரு 10 விசில் விட்டேன். ஸோ 10 விசில் வேணும், கண்டிப்பாக பீஃப் நல்லா வேகணும். ஸோ அதுக்காக நம்ம எண்ணெயில் பட்டை, கிராம்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீஃப் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். க்ரீன் சில்லி 3 ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி டொமேட்டோ ஃப்ரையில் நம்ம சேர்க்க மாட்டோம், பட் இதுவும் ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக நான் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா எல்லாமே வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பீஃப் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த பீஃப் தண்ணி, அந்த சாறு எல்லாமே வத்துற அளவுக்கு நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். ஸோ அடி பிடிச்சிக்கும் காய்ஸ். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி ஃபேட் எண்ணெய் மாதிரி இந்த மேலே நிற்கும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், பீஃப் ஃப்ரை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.